எல்சிவில வந்து அடுத்து பார்க்க போகிறது லோகேஷ் கனகரோட பென்ஸ் படம். உங்களுக்கு தெரியும் பென்ஸ் படத்தோடைய வரவேற்பு, பென்ஸ் படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நானுமே சொல்றேன், அது என்ன சொல்றது, அது பார்த்துட்டு என்னால வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். நானே என்னடா எந்த படத்துல இல்லாத அளவுக்கு இந்த சீன் வச்சிருக்காப்லன்னு சொல்லிட்டு. நம்ம லியோல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கம் சைன் வச்சு விஜய் சாருக்கு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தானம் சொல்லிட்டு மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சைன் வச்சிருக்காப்புல. அடுத்து பாத்தீங்கன்னா ரோலக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ வச்சு. அது மாதிரி கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்துல கண்டிப்பா 2 மீன்களை ஏத்த மாதிரி போற மீன்கள் அதை வச்சிருக்காப்ல சைனா. ஸோ இதுல இருந்து தெரியுது எல்சியூ வந்து வேற லெவலில் பேசப்படுதுன்னு. இதையும் தாண்டி எல்சியூ வருமானு கேட்டால் கண்டிப்பா வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கைதி 2 வந்து அடுத்த எல்சியூல இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படத்தோட எல்சியூ முடிஞ்சிரும், ஏன்னா இதுக்கு மேல கதை இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், இதை விட பயங்கரமா கதை பண்ற ஆள் தான் அவரு. அவருக்கு வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் பிடிச்சாப்ல. அதாவது சக்சஸ் ரேஷியோ வந்து பயங்கரமா இருக்கும் போது அந்த சக்சஸ் ரேஷியோ எப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து சக்சஸ் ஆகும் இந்த ஃபார்முலாஸ். அதுதாங்க ட்ரக்ஸ் தான். ட்ரக்ஸை வச்சு நம்ம போகணும், எவன் திட்டாலும் பரவாயில்ல, இதுதான் வந்து நாட்டில் வந்து அழிக்கப்படணும்னு அவர் மைண்ட்ல வந்து போயிருக்குது. அது வந்து ஏன் இப்படி காமிக்கிறேன், ஏன் இப்படி காமிக்கிறேன் சொன்னாலும் லோக்கி மனசுல என்னவா இருக்கும் தெரியுமா? ட்ரக்ஸுங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து கேடு. அந்த நாட்டு வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ண மாட்டாங்க, ஏன்னே தெரியல. அது பாத்தீங்கன்னா அரபு நாட்டிலாம் பாத்தீங்கன்னா பயங்கர தடை இருக்குது. சிங்கப்பூர்ல எல்லாம் நீங்க ட்ரக்ஸ் எடுத்து போனீங்கன்னா தூக்கு, 5வது நாளே தூக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்தியாவில மட்டும் ஏன் தடை பண்ண மாட்டான்னு தெரியல. நிறைய பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் விற்கிறவன்லாம் வந்து நல்ல ஜாலியா பென்ஸ் கார்லையும் ஆடி கார்லையும் சுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இதெல்லாம் தடை பண்ணாத நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல. லோக்கி நினைக்கிறது கரெக்ட். ஆனா வந்து ரொம்ப டெப்தா போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கிறத பார்த்தாவே சும்மா இருக்கிறவங்க கூட அதை அடிச்சுலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஃபீலா காமிக்கிறாப்புல. அந்த மாதிரி காமிக்காம இந்த ட்ரக்ஸ் வந்து நாட்டுல வந்து ஒழிக்கப்படணும். அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வரணும், போலீஸா வரலாம், காமன் மேனா வரலாம், அல்லது ஏதோ பொசிஷன்ல இருந்துட்டு வந்து கலெக்டரா வந்து அழிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதுல வந்து அவர் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சொல்ல போறாப்புல. படத்தின் கதையின் நாயகன் வந்து லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவருக்கு வந்து பெரிய என்ன சொல்றது கம்பேக் மூவியா இருக்க போகுது, சந்தேகமே இல்லை. லாரன்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி படங்களை வந்து சூஸ் பண்ணவே மாட்டாரு. அவர் ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரு, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பேய்களை வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இந்த மாதிரி படத்தை ஓட்டினா சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இந்த சூழ்நிலை வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய என்ன சொல்றது பேக் போனா இருக்கும். அவர் லைஃப்ல வந்து இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிருக்க மாட்டாப்ல. அந்த மாதிரி கேரக்டர், அதாவது சாதாரண ஆள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற மாதிரியும், அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நைட்ல ஆனவுடனே அவர் என்ன செய்யறாருன்னா, எப்படி வந்து மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்ஸ் எடுத்தவொன்னு அப்படி மிருகமா மாறிடுவாப்ல, மான்ஸ்டரா மாறிடுவாப்ல. யாருன்னா விஜய் சேதுபதி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நைட் ஆனவுன்னா அந்த மூடு வந்து சிமுலேட் ஆகி நைட் ஆனவுன்னு பார்த்தீங்கன்னா வேற ராகவா லாரன்ஸ், பகல்ல பார்த்தீங்கன்னா வேற ராகவா லாரன்ஸ். பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அம்பியாவும், நைட்ல வந்து அன்னியனாவை மாறுற மாதிரி ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அவர் அந்த பைக்ல போறது, பின்னாடி வந்து ஹண்டிங் பண்றதுக்காண்டி அந்த துப்பாக்கி இக்காக்கி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த போஸ்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அந்த என்ன சொல்றது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தத்ரூபமா இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஒழிக்கிற மாஃபியா மாதிரி தான் இருப்பான். ஒருவேளை காப்பா கூட இருக்கலாம். அவர் கொடுத்த டாஸ்க் வந்தா நீ வந்து யாருன்னே தெரியாம மக்களா இணைஞ்சு நீ வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்ற மாதிரி அனுப்புற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிவின் பாலி, அப்பா என்னங்க மனுஷன், அவரும் அதே மாதிரிதான். அவரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் எடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டரே மாறுது. அப்படியே கோல்டு எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரியாக்ட் பண்றாப்புல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் சாதாரணமா இருக்காரு. அவருக்கு ஒரு சைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ராகவ் லாரன்ஸுக்கும் இந்த நிவின் பாலிக்கு உள்ள பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய அளவில் பேசப்படும். இது வந்து என்னன்னா அடுத்த ரோலக்ஸை நம்ம வந்து நிவின் பாலி பார்க்கலாம். நிவின் பாலிக்கும் பார்த்தீங்கன்னா தீனி போடுற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இருக்குது. அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்குது. இது யாரான்னு சொல்லிட்டு நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. நிவின் பாலியே வேற யாருமாடான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இப்போ உடம்புலாம் குறைச்சிக்கிட்டு வந்திருக்காப்ல. தமிழுக்கு வந்து பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படம் வந்து வருங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த பென்ஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிவின் பாலியும் காமிக்கிறாங்க, அதே நேரத்துல வந்து ராகவா லாரன்ஸ் காமிக்கிறாங்க. யார் வந்து வில்லனா இருப்பா? எனக்கு என்னமோ வந்து ராகவா லாரன்ஸ் வில்லனா போட்டுவாங்கன்ற மாதிரி. கண்டிப்பா வந்து ராகவ் லாரன்ஸ் வில்லனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். நிவின் பாலியை தான் நம்ம வந்து வில்லனா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா அவர் தான் வந்து வில்லனா வரணும். உங்களுக்கே தெரியும், அவர் சிரிப்பே வந்து வேற லெவல்ல இருக்குது. சாதாரணமா மலையாளத்து ஆக்டர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமெடியா பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா அந்த இது போட்டு இந்த ரோலக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு என்ன சொல்ற ஒரு 2 நிமிஷம் வந்து
அப்படியே எல்லாத்தையும் மிரட்டிட்டு போயிடுவாப்ல சூர்யா சார். அது மாதிரி அந்த கேரக்டர் வந்து மனசுல வச்சுட்டு இந்த பண்ணிருப்பாங்க போல. அவர் ரோலக்ஸ்ங்கிறதுனால இவர் வந்து வால்டர்னு வச்சிருக்காங்க. அந்த வால்டர் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த வால்டர் கேரக்டர் பண்றதுனால அந்த கேரக்டரை வந்து பயங்கரமா டிசைன் பண்ணிருப்பாப்ல. நான் சொல்றேன், ஹீரோவுக்கு ஈக்குவலா வந்து இந்த படத்துக்கு வந்து அவரை வந்து ரைட்டிங் பண்ணிருப்பாப்ல லோகேஷ் கனகராஜ். அதனாலதான் வந்து நிவின் பாலியும் நடிக்க ஒத்துருப்பாரு. இந்த படம் வந்து பார்த்தா நிவின் பாலியோடைய லைஃப்ல வந்து கேரியர் பெஸ்டா இருக்கும். எவ்வளவு படங்கள் பெருசா ஒன்றும் ஓடல நிவின் பாலிக்கு. ஆனா இந்த படம் வந்து பார்த்தா பெரிய அளவுல பேசப்படும். எப்படி ஃபஹத் ஃபாசில் வந்து மலையாளத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இருந்தாலும் சரி, தமிழ்ல வந்து அவருடைய படங்களை வந்து வேற லெவல்ல பேசப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணா கூட அப்படி இருக்கும். அது தவிர வந்து தமிழ்ல வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபஹத் ஃபாசிலுக்கு. அந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பா நிவின் பாலிக்கு இருக்கும். என்ன பொறுத்தவரை ராகவலாரன் சாரை நிறைய பார்த்துட்டேன். ஆனா நிவின் பாலியை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்றதுக்கு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நிவின் பாலி ப்ரோ, நீங்க வந்து வேற லெவல்ல பண்ண போறீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து ஒரு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். நிவின் பாலி dual action பண்ணுவாரா? இந்த படத்துல வந்து டூயல் ஆக்ஷனுக்கு வேலை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரக்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண புஷ்பா டூல வந்து நம்ம சோல்டர் தூக்கிட்டு உட்காந்துருப்பான்ல நம்ம அல்லு அர்ஜுன், அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் போட்டவன பாத்தீங்கன்னா ஆளுடைய வெறியாட்டம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு போஸ்டர்ஸை பார்க்கும்போது. ஆனா வந்து தேவையில்லாமலாம் லோக்கி வந்து டபுள் ஆக்ஷன் கொடுக்க மாட்டாப்ல. நிறைய படங்கள் பார்த்தாச்சு, அவர் டபுள் ஆக்ஷன் வந்து அவ்வளவா வந்து யூஸ் பண்ணது கிடையாது. அதனால வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா நிவின் பாலி வந்து 2 கேரக்டரா பிளே பண்ணுவாப்லையே ஒழிய டூவல் ஆக்ஷன் கிடையாது. மேபி அண்ணன் தம்பி கேரக்டரா இருக்கும். கண்டிப்பா அண்ணன் தம்பி கேரக்டரா இருக்கவே வாய்ப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர்னா இருக்க வாய்ப்பு. ட்ரைலர்ல வந்து ட்ரைலர் கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமா நிவின் பாலி காமிக்கிறோம். ஒன்று வந்து புஷ்பா டூல வந்து அல்லு அர்ஜுன் பண்ற மாதிரி சேர்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஆகும். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா பல்லுகள் எல்லாம் ரத்தம், டீத் ஃபுல்லா வந்து கோல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் கீன்னு போட்டு இருக்கும்போது அது ஒரு காமெடி பீஸ், இது ஒரு டெரர் பீஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒருவேளை 2 அண்ணன் தம்பியா இருக்கிறதுக்கு எல்லாரும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க. அது கூட வாய்ப்பு இருந்தாலுமே சரி, லோக்கி வந்து தேவையில்லாம டூவல் ரோல் பண்ண மாட்டாப்ல. அதுக்கு பதிலாக வேற கேரக்டருக்கு அந்த வேற ஆளு தான் போடுவாப்ல ஒழிய நீங்க வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாப்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் தான் பாத்தீங்கன்னா நைட்ல எப்படி வந்து ஹண்டிங் பண்றதுக்கு அவர் பிறப்புறாரோ அதே மாதிரி நைட்ல மோட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு செயின்லாம் போட்டு அந்த நிவின் பாலி வந்து அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிற போறவங்க தான் தெரியுது. பென்ஸோட கேரக்டர் ஆக்சுவலா என்னன்னு பார்த்தா கத்தியில வந்து சிக்கன் வெட்டுற மாதிரி செஃப் மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ட்ரக்ஸ் அடிச்சு உடைக்கிற மாதிரி, திடீர்னு பார்த்தா ஒரு பைக் ரைடர் மாதிரி காமிக்கிறாங்க. பென்ஸோட கேரக்டர் பென்ஸோட கேரக்டர் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ட்ரக்கை வந்து தடுக்க வந்த ஒரு காப்பா இருக்கும் அல்லது வந்து ஒரு ஹூமனா இருக்கும். அது மட்டும் நம்மளுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. இவர் வந்து மீனை வெட்டுற ஸ்டைல்லே பார்த்தோன்னா மீனுக்குள்ள வந்து போதைப் பொருள் வச்சு கடத்துறாங்கிற மாதிரி தான் இதோடைய மொத்த தீமே தெரியுது அதை பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமா வெட்டுறாப்புல. எப்படி ரோலக்ஸ் கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை வந்து தூக்கி போடாம வச்சிருப்பாங்க போல இருக்கு. எல்லா படத்தையும் யூஸ் ஆகும்டா வைங்கடான்னு சொல்லிட்டு அந்த கத்தி தான் இந்த படத்துல வந்து பெரிய அளவுல பேசப்படுவது. சும்மா கண்ணுகள்லாம் அதிகமா இருக்காது. ஆனா அந்த பைக் ஒரு கஸ்டமைஸ் பைக் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பைக் நம்ம ஓட்டினா என்ன அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுதுன்னு தான் எனக்கு முடியும். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பைக்லாம் நானும் வந்து ரொம்ப ஓட்ட ஆசைப்படுறேன். நானும் ஒரு பைக் ரைடரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து எனக்கு கிடைச்சுன்னா நல்ல ஈஸியார்ல ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். பென்ஸுக்கு வந்து என்ன சிம்பிள் கொடுக்க பென்ஸ் இல்ல, பென்ஸுக்கு அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய மெயின் மோட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைன் கொடுக்கணும். அந்த சைனுக்கு பின்னாடி வந்து ஒரு அஸ்ட்ராலஜியே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்கார்பியோ காமிக்கும் போது ஸ்கார்பியோக்கு பின்னாடி ஒரு அஸ்ட்ராலஜி இருந்துச்சு, லியோல வந்து சிங்கத்தை காமிக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு அஸ்ட்ராலஜி இருந்துச்சு. அது மாதிரி இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நீந்தி வரும்போதுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க. அந்த லாஜிக் தான் இந்த படத்துடைய மெயின் சைனா இருக்கும். இந்த சைனை பத்தி நல்லா உள்ளுக்குள்ள டீப்பா போய் படிச்சோம்னா இந்த கதை எதை நோக்கி பயணிக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த படம் வந்து எல்சியூ தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவங்க அப்ரண்ட்ஸே வந்து டைரக்டா எல்சியூன்னு போடாமையே பாத்தீங்கன்னா லியோ காமிக்கிறாங்க, அடுத்து வந்து கைதி காமிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோலக்ஸ், அடுத்து வந்து எல்லா படமும் காமிக்கிறதுனால நான் சொல்றேன் இது வந்து எல்சியூ தான். எல்சியோட எந்த பார்ட்ல இது கனெக்ட் ஆகும்? எல்சியோட எந்த பார்ட்ல இது கனெக்ட் ஆகும்னு சொன்னோம்னா இது கண்டிப்பா சொல்றேன் விக்ரமோடைய பாட்டுல தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா அதுல சொல்லாத விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இந்த படத்துல கண்டிப்பா தெளிவா பண்ணுவாப்புல. மாஸ்டருடைய சில ஒரு சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாஸ்டர்ல இருந்து கொஞ்சம், அதுக்கடுத்து லியோல இருந்து கண்டிப்பா எடுக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அது வேற ரேஞ்சில் உள்ள படம். ஆனா கைதி வந்து கண்டிப்பா சொல்றேன் கைதியுடைய மேட்டர் உள்ளக்கா இருக்கு.
ஒருவேளை நிவின் பாலி ஒரு கைதியா கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ரஃபி சாரோடைய பெஸ்ட் வில்லன் ரோலெக்ஸா வால்டர்? எனக்கு பெஸ்ட் வில்லன் வந்து ரோலக்ஸ் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட மண்ணின் மைந்தன் சூர்யா சார் தெரியும். அடுத்து இந்த படம், அதாவது அவருக்கு ஏற்கனவே 49, 50 போயிடுச்சு. 51, 52 வந்து சூர்யா சாரை வச்சு ரோலக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வால்டர் அப்படின்ற கேரக்டர் எந்த கேரக்டர் பார்த்து சேஞ்ச் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி மேபி அந்த புஷ்பராஜ் கேரக்டர் மாதிரி இருக்கும் எக்ஸாக்டா. ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜே அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது அவங்களோட அந்த பள்ளிக்கரை அதெல்லாம் பார்க்கறது அப்படிதான் இருக்கு. மேபி அதை மாதிரி டிசைன் பண்ணுவோம். இல்ல கண்டிப்பா சொல்றேன். ட்ரக்ஸ் அடிக்கிறவன் பூரா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா உள்ளதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே முடிஞ்சிச்சு. பயங்கரமா வந்துட்டு ட்ரக்ஸ் இதெல்லாம். அந்த ட்ரக்ஸ் அடிக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்ஸ் ஒரு என்ன சொல்றது டீலர் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவனோட மேனரிசம் குறையாம கொண்டு போற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு என்னமோ தெரியல, புஷ்பாவுக்கு இதுக்கு கனெக்ட் ஆகாது. நிவின் பாலி வேற, அல்லு அர்ஜுன் வேற தான். நிச்சயமா வந்து லோகேஷ் மாதிரி ஆளு வந்து இன்னொரு படத்துல இருந்து இமிடியேட் ஆகிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அது என்ன சொல்றது, அதனால வந்து இது புஷ்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. அப்படி லுக் வைஸ்னா வந்து அப்படி இருக்கலாமே ஒழிய இது அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்காது. இந்த படத்தோட கண்டிப்பா இருக்குது. அதுதான் நானா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது அடுத்த படத்துக்கு லீடு கொடுப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா ரோலக்ஸ் நிக்கிறவரை அவரே சொல்லிட்டாரு, என்னைக்கு சூர்யா சார் ஓகே சொல்றாரா நான் ரோலக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு லோகி சொல்லியிருக்கிறதுனால வந்து கண்டிப்பா சொல்றேன், லோகேஷை வச்சு இனிமே சூர்யா சார் வந்து பணம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெட்ரோ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒன்றும் போல, அதுக்கு முன்னாடி கங்குவாவும் பெருசா போல. கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ் கொடுக்க வேண்டிய முக்கியமான இடத்துல வந்து சூர்யா சார் இருக்கிறதுனால வந்து அடுத்து லோகிட்ட போறதுக்கு சந்தேகமே கிடையாது. அவரே ப்ரொடியூஸ் பண்ணலாம். யாரு, சூர்யா சாரே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அது சந்தேகமே கிடையாது. லோகிஷோட ரோலக்ஸ் வரப்போகுது. என்னைக்கு வெரி பிகினிங் பூஜை போறாங்களோ அன்னையில இருந்து எகிற போகுது எக்ஸ்பெக்டேஷன். லோகேஷ் மேல இந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா என்ன சொல்றதுன்னா அவர் வந்து ஒரு சக்சஸ் ஃபார்முலாவை பிடிச்சிட்டாப்ல. அதனால என்ன செய்யறது, உங்களுக்கு அங்கங்க தழுவலா இருந்தாலும் அந்த அதுக்கு தான் வந்து அவர் எல்சியூனே வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா எல்லா படமும் ஒரு டச்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்சஸ் ஃபார்முலாவை நோக்கி போகும்போது கண்டிப்பா பெரிய ஒரு சக்சஸ். இப்போ ஒண்ணுமே இல்லை, கைதி 2 போஸ்டர் இந்த இடத்துல ஒட்டுங்களேன், அதை பாக்குறது ஒரு கும்பலே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கைதி வந்து எக்ஸ்பெக்டேஷன் தூக்கி தாறுமாறாயிடுது. விக்ரம் 2 போய் ஒட்டுங்களேன், கண்டிப்பா அந்த போஸ்டர் பாக்குறதுக்கு ஆளு வந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற ஒரு டாப் 5 டைரக்டர்ல வந்து அவர் ஒருத்தருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த படம் வந்து சான்ஸே இல்லைங்க. இந்த படத்துல கண்டிப்பா சொல்றேன், அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த பேரே வந்து ஒரு மாதிரியான ரோலக்ஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோலக்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா அது ஒரு பயங்கரமான கிரேஸ்ஃபுல்லான நேம். ஸோ அந்த நேம் எப்படி சைன் ஆச்சோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பென்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ்ஃபுல் நேமு. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்துடைய பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆகும். அதனால வந்து இந்த கதையும் பார்த்தீங்கன்னா பெரிய எழுதுவாப்புலங்கிறது சந்தேகமாக கிடையாது. ஹெல்மெட்டுங்கிறது இந்த பென்ஸ்னு போட்டு வரும்போது தான் இவர் பென்ஸ் உள்ளுக்குள்ளே யார் இருக்கா, நிவின் பாலியா அல்லது வந்து நம்ம ராகவா லாரன்ஸா, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்தோட சேர்த்து பார்த்தா கண்டிப்பா சொல்றேன், அந்த யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ட்ரக்ஸ் தான் கொண்டு வர போறாங்க. கைதியும் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, விக்ரம் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து இந்த பென்ஸ் படம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை வச்சுதான் பண்ண போறாப்ல. அது சந்தேகம். நம்ம எவ்வளவுதான் எல்லாரும் கத்துனாலும் சரி, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கத்துறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் பென்ஸ் இதை வச்சுதான் பண்ண போறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மதுக்கள், அந்த மது அந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஒழிக்கப்படணும். நாட்டுக்கு ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ட்ரக்ஸ் வந்து கண்டிப்பா அறவே ஒழிக்கப்படணும். அதை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பகுதியில வந்து ரஜினி சார் வராரு. ஏன்னா வந்து ரஜினி சாருக்கும் நிறைய கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கும். கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி சார் அந்த கேரக்டரை பண்ண மாட்டாப்புல, யாருமே கூப்பிடவே மாட்டாங்க, அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. அவர் வந்து அப்படி வந்து பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. அவர் கண்டிப்பா வந்து வரமாட்டார். நல்ல படங்கள் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி நேர கூப்பிட்டு டின்னர் கொடுத்து வாழ்த்துவாரே தவிர ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பா வரமாட்டாரு. அது சந்தேகமே கிடையாது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.